ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்வீங்கள்ல, வீட்டில் மாவு மட்டும் இருக்கும் சில நேரத்தில் வேறு எதுவுமே இருக்காது. மாவு வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு சின்னதாக ரீகப் மட்டும் முன்னாடியே நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் சில பேர் ஃபுல் வீடியோ பார்க்க கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காண்டி தான் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்றேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ பாருங்கள். வீட்டில் இட்லி மாவு வச்சு நான் பக்கோடாவும் போண்டாவும் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு புதினா போடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எதுக்காண்டினா இட்லி மாவில் இருக்க அந்த புளிப்பு வந்து கம்மியாகிறதுக்கு தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மாவுகளை நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா மாவு. இதில் நீங்கள் அரிசி மாவு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இட்லி மாவு தான் சேர்க்குறோம், அதனால தான் சொல்கிறேன். இட்லி மாவு வந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மாவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் டபுள் மடங்காக எடுத்துக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் இப்போ உப்பு போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மாவே இல்லாத மட்டும் கிண்டி விட்ருங்க. இப்போ உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு ஆஃப் நறுக்கிய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையில்லை, அதனால் நான் சேர்த்துக்கலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா கிண்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போண்டா ஷேப்புக்கு நல்லா நம்ம பெருசாக நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் 1 ஸ்பூன் போடுறது நீங்கள் வேகிறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வரும்னு தெரியும். அப்போ தான் நான் 1 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். இது போண்டா ஷேப்புக்கு வந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் வரும். பார்த்திங்களா, நம்ம மாவு தான் சேர்த்துருக்கோம், ஆனால் ஒட்டவே இல்லை. பார்த்திங்களா, இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம இட்லி மாவு தான் சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நம்ம 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருந்தது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்திங்களா போண்டா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. அடுத்து பக்கோடாவை பார்க்கலாம். பக்கோடா வந்து நீங்கள் எடுத்த ஸ்பூன்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி போடுங்க. நான் இதையும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா ஷேப்பில் வராது.
பக்கோடா ஸ்டேஜில் தான் வரும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன இருக்கோ, கேப் உங்களுக்கு எங்கெங்கன இருக்கோ அங்கே எல்லாம் போட்டு விடுங்க. இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா, பக்கோடா சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வெள்ளையாக இருக்கணுன்னா நீங்கள் வெள்ளையாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு பொன்னிறமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பொன்னிறமாக ஆக்குற வரையும் நான் வச்சுருக்கேன். எடுத்தாச்சு, அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் இட்லி மாவு இதில் பக்கோடாவும் போண்டாவும் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.